உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அதுக்கு அஞ்சலி ரூம்குள்ள போனா போக மாட்டால. ஒருவேளை அஞ்சலி தான் தான் பொண்ணா இருக்கணும்னு ஏங்குறாலோ என்னமோ இருக்கலாம். நீ இத்தனை நாள் என் பக்கத்துல இருந்தும் உன்னை நான் எப்படி அடையாளம் கண்டுக்காம விட்டுட்டேன் அஞ்சலி. யாரோ நீதான் என் பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இருந்துட்டேனே. நீதான் என் பொண்ணுன்னு அதிகாரப்பூர்வமா தெரியட்டும். நான் தவற விட்ட 25 வருஷ பாசத்தை நான் உன் மேல காட்டுவேன் அஞ்சலி. பொண்ணு நான் என் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவேன்.
இப்பதான் வரியா? ஆமா அஞ்சலி. உட்கார். இப்பதான் படுத்தேன். சின்னதா தான் தூங்குனேன். அதுக்குள்ள ஒரு கனவு. என்ன கனவு? நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ அம்மா வந்து என் பக்கத்துல நின்னு என்னையே பாத்துட்டு இருக்கிற மாதிரியும் என்ன பார்த்து ஃபீல் பண்ணி பேசுற மாதிரியும் ஒரு கனவு ராஜா. நீ கனவுல பார்த்தது இப்ப இங்க நிஜத்திலே நடந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு தான் உள்ள வரேன். என்ன ராஜா சொல்ற? ஆமா அஞ்சலி, நீ கனவுல பார்த்த மாதிரியே அம்மா இங்க வந்து தூங்கிட்டு இருந்த உன்னை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிதான் போனாங்க. போ ராஜா, போய் சொல்லாத. பொய்யில அஞ்சலி, நான் சொல்றது சத்தியம். இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இங்க வந்ததை நீ உன் உள்வுணர்வால பார்த்திருக்கன்னு நினைக்கிறேன். நீ இவங்க வரணும், வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற. அவங்களும் வராங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. இங்க 2 பேர் வேவ்லெங்த்தும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதான் நீ நினைச்சா அவங்க வராங்க. அஞ்சலி, அம்மா பெத்த பிள்ளை யாருன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அவங்க பொண்ணா நீ இருக்கணும்னு ஏங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் மட்டும் வரட்டும் ராஜா. நாளையில இருந்து பாரு, அவங்க ஏக்கத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். இதுக்குதான் நாளைக்கு அம்மா கிட்ட இந்த வீடியோவை காட்டுறேன்னு அவ்வளவு அவசரப்பட்டேன். இப்ப புரியுதா? சரி படு, நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் படுத்துக்கோ. என்ன ஐஸ்வர்யா, தூங்காம இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க. ஏய், என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்கிருக்கு? ஒண்ணு இல்லைங்க, கண்ணை தொடச்சிட்டு இருக்கேன். கண்ணை துடைக்கிறதுக்கும் கண்ணீரை துடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐஸ்வர்யா. என்னால தூங்க முடியலங்க. கண்ணை மூடுனா நான் பெத்த புள்ள யாருங்கிற கேள்விதான் என் முன்னாடி வந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க. ராஜா நான் பெத்த புள்ள இல்லன்னதும் 25 வருஷம் அவனை வளர்த்தத நான் மறந்து போய் நான் பெத்த புள்ள யாருன்னு என் மனசு தேட ஆரம்பிச்சிருச்சு. வளர்த்த புள்ளைய பெத்த புள்ளையா என்னால நினைக்க முடியல. அது தப்புன்னு எனக்கே தெரிஞ்சாலும் என்னால அதை மாத்திக்க முடியல. எனக்கு நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளதான் வேணும். அது எப்படி இருந்தாலும் சரி, அதாங்க எனக்கு வேணும். ஐஸ்வர்யா, உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. யாரு என் புள்ளன்னு வந்து சொன்னாலும் நான் பைத்தியக்காரி மாதிரி அவங்க பின்னாடியே ஓடுறேன். அந்த கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரு? ஏய், என்ன? எதுக்காக ஏன் புள்ளைய ஏன் கூட சேர்க்கறதுக்கு மறுக்கிறாரு? நான் தாயா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவளா? ஏங்க ஏன் இப்படி பண்றாரு? எதுக்காக என்ன பாடா படுத்துறாரு? என்ன ஐஸ்வர்யா, நீ எவ்வளவு போல்டான லேடி, பவர்ஃபுல்லான லேடி. எல்லாரும் உன்னை கோவக்காரி, அகந்த புடிச்சவ அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு இரும்பு மனுஷிக்குள்ள
இளகிய ஒரு தாய் மனசு இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு. நான் அழுதா நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க, நீங்க அழுதா நான் ஆறுதல் சொல்லுவேன். ஆனா நம்ம 2 பேரும் அழுதா நமக்கு ஆறுதல் சொல்ல வாரிசுன்னு யாருங்க இருக்கா? ஜெயராமன் தான் நம்ம வாரிசுன்னு இத்தனை நாளும் அவன் பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். இப்போ அவன் இல்ல, அஞ்சலி தான் உங்க பொண்ணுன்னு ராஜா கொண்டு வந்து நிறுத்துறான். அதுவாவது உறுதியான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு பிரச்சனைய இந்த ஜெயராமனும் மத்தவங்களும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அத நீ நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும் ஐஸ்வர்யா. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு இந்த ஆதாரம் போதும், அஞ்சலி தான் என் வாரிசுன்னு நீ அப்பவே சொல்லிருக்கலாமே. நான் காரணமா தாங்க டெஸ்ட் எடுக்க சொன்னேன். இன்னைக்கு நான் அஞ்சலி என் பொண்ணுன்னு சொல்லி அவ கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாளை பின்ன அது இல்லைன்னு நமக்கு தெரிய வந்தா அது என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கு மேல என்னால உயிரோடவும் இருக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை தாங்க நானும் ஏமாறுவேன். அதனாலதான் அவங்க திருப்திக்காகவும் என்னோட திருப்திக்காகவும் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ செஞ்சது நல்ல விஷயம்தான். எனக்கு என்னமோ அஞ்சலி தான் நம்ம பொண்ணா இருப்பாளோன்னு தோணுதுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னடா திடீர்னு இவ மாறிட்டாளேனா? எனக்கு அந்த வீடியோவை பார்த்த உடனே எங்க அஞ்சலி நம்ம மகளா வந்துருவாளோன்னு முதல்ல பயமா இருந்துச்சு. மருமகளாவே ஏத்துக்க முடியாதவள எப்படி மகளா பாக்குறதுன்னு என் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஆனா என்னமோ தெரியலங்க, என்ன அறியாமலேயே நான் அவளை என் மகளா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ்வர்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆசைப்படுற மாதிரி, நான் ஆசைப்படுற மாதிரி அஞ்சலி தான் நம்ம பொண்ணா இருப்பா. நீ கவலைப்படாம தூங்கு. நாளை காலையில சைபர் கிரைம் ஆபீஸ் போகணும்ல? ஏங்க, சைபர் கிரைம்க்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போலாமா? போலாம் ஐஸ்வர்யா. அஞ்சலியையும் கூட்டிட்டு போலாங்க. தாராளமா கூட்டு போலாம். அவளும் சந்தோஷமா வருவா. அது நான் கூப்பிட்டா ஏதாவது நினைப்பா. நீங்க கூப்பிடுங்களேன். சரி, ஓகே. நீ படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட். ஏய் நில்லு. இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போற? அத்தை கார்ல வைக்க சொன்னாங்க. அத்தையா? அது யாரு? மா, ஐஸ்வர்யா அத்தையை தான் சொல்றாமா. அது தெரிஞ்சுதாண்டி கேக்குறேன். ஐஸ்வர்யா இப்ப இவளுக்கு அத்தை இல்லையே, அம்மா முறை தானே வரும். என்னதான் ப்ரூஃப் கொடுத்தாலும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்லமா. அது பாஸ் ஆகாதுன்னு அவளுக்கு ஒரு பயம். அதான் எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டேன்னு பழைய மாதிரி அத்தைனே கூப்பிடுறா. அப்படி பார்த்தாலும் அது கூட தப்பு தானடி. இவ என்ன ஐஸ்வர்யாவுக்கு பிறந்தவனைய கட்டிட்டு இருக்கா அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு?
அதெல்லாம் பழைய கதடி. இப்போ ராஜாவே மகன் இல்லைன்ற போது இவ எப்படி ஐஸ்வர்யாவை அத்தனை கூப்பிட முடியும்? இவ தான் எந்த உறவும் இல்லாதவளாச்சே. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வந்துட்டாங்க உறவு முறைய சொல்லி கொடுக்க. பாத்தியாமா இப்படி நக்கலா பேசிட்டு போறான்னு? அவ கிடக்குற விடுறி. ஆமா, ஐஸ்வர்யா எங்க போறா? அந்த ஜீரோ கிரைம் ஆபீஸ்க்கு அவ வரலையா என்ன? ஐயோ, அது சைபர் கிரைம். அது என்னமோ தெரியல. சைபர் கிரைம்ங்கிறது மட்டும் என் மண்டைக்குள்ள ஏறவே மாட்டேங்குது. சரி, அதை விட ஜெயராமன் எங்க? அவனை காணோம். அவன் காலையிலே கிளம்பி சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு போயிட்டாமா. இவ்ளோ காலையில போனா அங்க யாரடி இருக்க போறாங்க? ஷோ அம்மா, சைபர் கிரைம் அப்படிங்கிறது 24 hours ஒர்க் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். சரி சரி, இப்படி வா. ஐஸ்வர்யா, பூஜைக்கான சாமான்ல எடுத்து வைக்க சொல்லிட்டியா? அஞ்சலி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அஞ்சலி, இங்க இருக்கேன் மாமா. இங்க இருக்கியாம்மா? சொல்லுங்க மாமா. அஞ்சலி, பூஜைக்கான பொருள் எடுத்து வச்சிட்டியாம்மா? எடுத்து வச்சாச்சு மாமா. நான் ஐஸ்வர்யா கோயிலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். நீ அஞ்சலியை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. சரிப்பா. என்ன? ஆமால அஞ்சலி, நீ எங்க கூட கோயிலுக்கு வாமா. அவளை எதுக்கு அங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? அவ நேரா ஸ்டேஷனுக்கு போட்டும். நம்ம மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அங்க போலாம். நீங்க எங்க வரீங்க? நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. அத்தை கூட ஊர்ல இல்ல. வீட்டை யாரு பாத்துப்பா? நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அஞ்சலி, போலாமாமா? நீ போயிட்டு வா அஞ்சலி, நான் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன். நமக்கு நல்லது நடக்கணும். அதனால சாமி கும்பிட்டுட்டு சைபர் கிரைமுக்கு போலாம். வாங்க. வாமா. ராஜா, நீ என் கார்ல வரியா? இல்லப்பா, நான் என் கார்ல வந்துடுறேன். நீங்க போங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து. சரி, ஓகே, பாத்து வா. வர ராஜா. போயிட்டு வா. என்னம்மா கடைசியில அத்தை நம்மள இப்படி கழட்டி விட்டுட்டு போறாங்க? இந்த மாதிரி அவ நம்மள எத்தனையோ முறை கழட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். அதெல்லாம் டெம்பரவரிடி, நம்ம தான் பெர்மனன்ட். சரி. இப்ப நான் எப்படிமா ஸ்டேஷனுக்கு போறது? நீ ஒண்ணு பண்ணு, ராஜா கார் காலியா தானே போகுது, நீ அதுல போயிடு. மாமா, ராஜா மாமா, மாமா, மாமா. ஏமா ஏமா என்னாச்சுமா? நான் வேணா ஓடி போய் காரை நிறுத்தட்டுமா? யாரு நீ? போயா. கவனிக்காம போயிட்டாருமா. அவன் கவனிச்சதுனாலதான் உன்னை கண்டுக்காம போறான். ஆடட்டும், விடு. இன்னைக்கு ஒரு நாள் தானே அவங்க ஆட்டம்லாம். முதல்ல இங்க நடந்ததெல்லாம் ஜெயராமனுக்கு சொல்லுவோம். வா, உள்ள போய் கால் பண்ணலாம். ஐஸ்வர்யா, பூஜைக்கு ஏதாவது வாங்கணுமா? எல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேங்க. சரி. இன்னைக்கு ரிசல்ட்னதும் நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான முடிவுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கடவுளோட அருள் நமக்கு வேணும். வாங்க. சரி, வா. வாமா. வாங்க. வணக்கங்க ஐயா. குடுமா. அர்ச்சனை யார் பேருக்கு? பேரு அஞ்சலி. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம். ஓம் அம்மையே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுக்கிரகமாகியே போற்றுவோம். ஐஸ்வர்யா,
அஞ்சலியோட ராசி நட்சத்திரம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? லக்னம் கூட தெரியுங்க. ராஜாவும் அவளும் ஒன்னா ஒரே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவங்க. நான் இன்னும் அதை மறக்கலங்க. இவ்வளவு ஏன், ஜெயராமன் கூட அதே ராசிதான். இதுல யாரு நம்ம வாரிசுங்கிறது தான் கேள்வியா இருக்கு. கவலைப்படாத ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி நல்லதுதான் நடக்கும். கடவுளே, ராஜா என் புள்ளையா 25 வருஷம் இருந்துட்டான். ஜெயராமனும் என் புள்ளையா கொஞ்ச காலம் இருந்துட்டான். இப்ப அஞ்சலி வந்திருக்கா. இவ என் பொண்ணா இருக்க போறாளா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். அவங்க 2 பேர் இருந்தப்போ எனக்கு வராத ஒரு தவிப்பு இப்ப அஞ்சலி என் பொண்ணா இருப்பாளோங்கிறப்ப வருது. அது பொண்ணா இருக்கிறதுனால வந்த பாசமா, இல்ல அவ ஏன் பொண்ணா இருக்கணுங்கிற என் ஆசையான்னு எனக்கு தெரியல. அஞ்சலியை என் பொண்ணா எனக்கு கொடுத்துரு சாமி. அதுக்காக தான் உன்னை வேண்டிக்க நான் வந்திருக்கேன்.